இந்த வீடியோவில் நம்ம WWE இப்போ வரைக்குமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற டாப் 5 டேஞ்சரஸான ஃபினிஷர்ஸை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். 5வது இடத்துல நம்ம பார்க்க போகிறது பட்டிஸ்டாவோட ஃபினிஷர் தான். பட்டிஸ்டா பார்த்தீங்கன்னா WWE ஒரு 10 வருஷம் தான் ரெசல் பண்ணியிருப்பார். அந்த டைமில் கூட பட்டிஸ்டா ஒரு 6 தடவை வேர்ல்டு சாம்பியனாகவும் 4 தடவை டேக் டீம் சாம்பியனாகவும் இருந்ததுக்கு இந்த ஒரு ஃபினிஷரும் முக்கியமான காரணம் தாங்க சொல்லுவேன். இந்த ஃபினிஷரை போடுற விதமே பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குங்க. ஏன்னா ஆப்பனண்ட்டை தோளுக்கு மேலே தூக்கி அவரோட முதுகு டைரெக்டாக தரையில் படுற மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல்லாக போடுவார். அதோட பட்டிஸ்டாவும் சேர்ந்து அதில் உட்கார்றதுனால இந்த ஒரு மூவ் அவ்வளோ எஃபெக்டிவாக தெரியும். அதுக்கப்புறமா 4வது இடத்துல நம்ம பார்க்க போகிற ஃபினிஷர் பார்த்திங்கன்னா வைப்பர் ராண்டி ஆர்டனோட RKO தான். ராண்டி ஆர்டன் பார்த்திங்கன்னா கடந்த 20 வருஷமாகவே WWE ரெசல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ரெஸ்லர் தான். இந்த 20 வருஷத்தில் அவர் அந்த RKOவை பல தடவை யூஸ் பண்ணியிருப்பார். இதனாலேயே பார்த்திங்கன்னா 2022 ஜூலை மாதத்தில் அவருக்கு முதுகில் பயங்கரமான இன்ஜுரி ஏற்பட்டதுனால சர்ஜரி பண்ணுற அளவுக்கு கூட போயிட்டாருங்க. இந்த ஒரு காரணத்துக்காகவே நான் இந்த RKO ஃபினிஷரை 4வது இடத்துல போட்டிருக்கிறேன். 3வது இடத்துல பார்க்க போகிற ஃபினிஷர் பார்த்திங்கன்னா அண்டர்டேக்கரோட டூம்ஸ்டோன் பைல் டிரைவர் தான். அண்டர்டேக்கர் பார்த்திங்கன்னா கடந்த 30 வருஷமாகவே WWE ரெசல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ரெஸ்லர் தான். இவர் இந்த மூவை அந்தளவுக்கு ஃபேமஸாக தான் வச்சுருந்தார். இந்த மூவ் பார்க்குறதுக்கும் டேஞ்சரான மூவாக தான் தெரியும். ஆப்போனண்ட்டை தலைகீழாக தூக்கி அவங்களோட தலை டைரெக்டாக தரையில் படுற அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு மூவாக தான் இந்த மூவை எக்ஸிக்யூட்டும் பண்ணிகிட்டு இருந்தார் அண்டர்டேக்கர். இந்த ஒரு மூவ் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு டேஞ்சராக தெரிஞ்சதுனாலேயே இந்த ஒரு மூவை அந்த டைமில் பேன் பண்ண கூட செஞ்சுருந்தாங்க. அதனாலேயே இந்த ஒரு மூவுக்கு நான் இந்த வீடியோவில் 3வது இடம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா 2வது இடத்துல நம்ம பார்க்க போகிற ஃபினிஷர் பார்த்திங்கன்னா ப்ராக் லெஸ்னரோட F5 ஃபினிஷர் தான். இந்த ஒரு ஃபினிஷரை ப்ராக் லெஸ்னர் அந்தளவுக்கு கொடூரமாக போடுவார். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கழுத்து உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு ஃபினிஷரை அவர் கடந்த 20 வருஷமாகவே போட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜில் உங்களுக்கு பக்காவாக தெரியும். அவர் அந்த கழுத்து டைரெக்டாக தரையில் படுற அளவுக்கு அந்த ஒரு ஃபினிஷரை போட்டிருப்பார். இதனால் அந்த ரெஸ்லருக்கு இன்ஜுரி கூட ஆயிருக்கு. இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா WWE இன்னைய வரைக்குமே ப்ராக் லெஸ்னர் ஒரு கொடூரமான ரெஸ்லராக தான் பார்க்கப்பட்டுக்கிட்டும் இருக்கார். கடைசியாக நம்பர் 1 பிளேஸில் நம்ம பார்க்க போகிற ஃபினிஷர் பார்த்தீங்கன்னா வைப்பர் ராண்டி ஆர்டனோட பன் கிக் தான். இந்த ஒரு கிக்கை பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் ரொம்பவே சேஃபாக யூஸ் பண்ணாலும் அந்த டைமில் அன்சேஃபாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட பேன் பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்பட்ட இந்த ஒரு மூவ் பார்த்திங்கன்னா இன்னைய வரைக்குமே ரொம்பவே நான் ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்தது ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த மாதிரி எந்த விதமான டாப் 5 மூமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க.